வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மதிய நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் சற்று 1 மணிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இன்று தென் மாவட்டங்களுக்கு இன்று அங்கே நேற்றை விட இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று அங்கே இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருப்ப அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை கொடுக்கும். இன்று ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவு கொடுத்தால் நாளையிலிருந்து அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. சற்று வடக்கே அந்தமான் அருகே உயர் அழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக உயர் அழுத்தம் விலகி தமிழகத்தில் இப்போது நிசப்தமான சூழ்நிலை வானிலை நிலை கொண்டுள்ளது. காற்று இல்லாமல் வரும் நாட்கள் படிப்படியாக காற்று தெற்கிலிருந்தும் அதே வழியில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கிலிருந்தும் காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் காற்று அனைத்து மாவட்டங்களுக்குமே காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வரும் நாட்கள் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு படிப்படியாக தமிழகத்தில் காற்று திசை மாறி இருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். அதிலும் மே 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில். அதே வழியில் பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். இன்று ஓரிரு இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, மேலும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இந்த இடங்களுக்கான 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும். அதேவேளையில் ஈரோடு, கரூர் இந்த இடங்களுக்கும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் 100 டிகிரியாக இருந்தாலும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கான 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதேவேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு 100 டிகிரியாக இருந்தாலும் அதற்கு தெற்கே வர வர வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் இன்று மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களுக்கு அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் வால்பாறை, சேலம், தருமபுரி இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தது. இன்று தென் மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமநாதபுரம் அதற்கு தெற்கே பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை ஏப்ரல் 22ஆம் தேதியும் பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மழை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி இந்த இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். இன்றை விட நாளை குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி, ஏப்ரல் 23, 24, 25 தேதியில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். அந்த நிகழ்வு தென்கிழக்கு காற்றை தமிழகத்தில் ஏற்றும் என்பதால்
ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து கர்நாடக எல்லையோர மாவட்டம், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மே முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஏப்ரல் 22ஆம் தேதி பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் 23, 24, 25 தேதியில் குறைவான பரப்பிலே அங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குறைவான பரப்பிலே மழை இருக்கும். ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இப்போது மழை இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு அங்கே மழை தொடரும். அதிலும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முதல் வாரத்தில். அதே வேளையில் இப்போது காற்று இல்லாமல் நிசப்தமான சூழ்நிலை நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் 26ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரத்தில் லேசான காற்றுக்கும், அதேவேளையில் பாலக்காட்டு கணவாயிலும் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே. அதேவேளையில் ஏப்ரல் 26ஆம் தேதி பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை நேரங்களில் லேசான காற்றுக்கும். ஆனால் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு காற்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. நிசப்தமான வானிலை என்பது மாற இருக்கிறது. மேற்கிலிருந்து காற்று தென்மேற்கிலிருந்து தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதே வழியில் இந்திய பெருங்கடலில் காற்றும் தெற்கு வடக்கு நோக்கி தமிழகத்தை நோக்கி வரும் என்பதால் காற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெயில் என்பது தமிழகத்தில் இப்போது வெயில் அதிகரித்து காணப்பட்டால் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் முழுமையாக வெயில் குறைய வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைந்து தமிழகத்தில் வெயில் குறைவான வெயிலாகவும் மாலை நேரங்களில் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் என்பது ஏப்ரல் 25ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு அங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் இருந்தாலும் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் குறைவான பரப்பில் அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே முதல் வாரத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு 25ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு லேசான காற்று மாலை நேரங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு மாலை நேரங்களில் காற்று இருக்கும். ஆனால் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு காற்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. நிசப்தமான வானிலை மாற இருக்கிறது ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.